சைரன் படத்துக்காக ஆக்டர் ஜெயம் ரவி அவரும் கீர்த்தி சுரேஷ் அவங்களும் கொடுத்த இன்டர்வியூவில் நம்ம தளபதியோட அரசியல் என்ட்ரி பற்றி கேட்டதுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெயம் ரவி அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி நமக்கு நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்காரு. சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டா அவருடைய நல்ல நல்ல படங்களை பார்த்து நாம மனசை தேத்திக்கலாம். பட் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் இதுக்கப்புறம் ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம தளபதி தரமான படங்களை ரசிகர்களுக்காகவே கொடுத்துருக்காரு. அரசியலுங்கிறது அவருடைய அடுத்த கட்டம். ஸோ நாம அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். தென் விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே குழந்தைங்க அழுகுற மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தேன் சோசியல் மீடியாவில். ஸோ ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்கும்போது நமக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். தென் அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம தளபதி 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே பட் என்னுடைய உள்மனசு சொல்லிகிட்டே இருக்கு தளபதி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க வருவாருன்னு. ஏன்னா நம்ம தளபதி ஆசைப்படுற மாதிரி எடுத்த உடனே அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட முடியாது. அது நம்ம தளபதிக்கே நல்லா தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம தளபதி வீட்லேயே சும்மா இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி நடிக்க வரலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே வேற லெவலில் மார்க்கெட் வச்சிருக்காரு நம்ம தளபதி. ஸோ அது எல்லாம் ஈஸியாக தூக்கி போடவும் வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி நம்ம தளபதி ஃபியூச்சரில் நடிக்க வரலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.